பிரைஸ்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம வறுமை கடன் பற்றி பார்ப்போம். உபாகமம் 28:15 என்ன சொல்கிறதுன்னா 41 45 கடன் சாபம். நம்ம கடன் வாங்குறது நமக்கு சாபத்தை வச்சுக்கொள்கிறது தான் சொல்லப்பட்டிருக்குது உபாகமத்தில். அதே உபாகமம் 15:3-6 என்ன சொல்லப்பட்டிருக்குது அதே தான். அதே மாதிரி லேவியராகமம் 25, 35, 36, 37 வட்டி கொடாயாகன்னு சொல்லப்பட்டிருக்குது. வட்டி கொடுக்கக்கூடாது, அதுவும் சாபந்தான். கடன் வாங்கினாலும் சாபந்தான், வட்டி கொடுத்தாலும் சாபந்தான். பிரசங்கி 5:4-6 சொல்லப்பட்டிருக்குது. உபாகமம் 14:22 பார்த்திங்கன்னா தசம பாகத்தில் நம்ம என்ன செய்யணுமா, பயம் பண்ணணும். தசம பாகம் கொடுத்தே ஆகணும். ஏன்னா கர்த்தருடையது, 10ல் 1 மடங்கு கர்த்தருடையது. நமக்கு அவர் தான் திருப்பி தராது, நம்ம திருப்பி அவர் கொடுக்கணும். அப்போ தான் பல மடங்கு நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம் இல்லையா. அதே மாதிரி கனம் பண்ணணும். 2 சாமுவேல் 1:1 கனம் பண்ணணும். இப்போ யோபு 31:12 சொல்லப்பட்டிருக்குது கண்களின் இச்சை. யோசுவா 7:1 சொல்லப்பட்டிருக்குது. நீதிமொழிகள் 13:18 புத்திமதி என்ன செய்யணுமா, கேட்கணுமா. அது என்ன கேட்காம இருக்கக்கூடாதான், ஏன்னா அது ஒரு சாபம். புத்திமதி கேட்கலன்னா அதுங்களா. அடுத்தது வறுமை வரும். நீதிமொழிகள் 14:23 உதடுகளின் பேச்சினால என்ன செய்யணும், வறுமை வருமா. நீதிமொழிகள் 19:15 அதான் சொல்லுது. அதே மாதிரி 15:5 சொல்லப்பட்டிருக்குது. நீதிமொழிகள் 28:19 உயிரை குடிக்குமா, பார்த்துக்கோங்க. அது எரேமியா 15:13 சூறையாடுதல் சொல்லப்பட்டிருக்குது. சரிங்களா. அந்த காரியங்கள்லாம் ஏன் சொல்லப்பட்டிருக்குதுன்னா நமக்கு சாபம் வரக்கூடாது, கடன் வாங்கக்கூடாது, வட்டி கொடுக்கக்கூடாது. இதுக்காக தான் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. ஆண்டவர் சொல்லியிருக்கிற வசனங்கள். நான் வசனம் சொல்லிட்டேன், நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி எபிரேயர் 6:1-2 பூரராகும்படி கடந்து போவோமாக. நம்ம என்ன செய்யணும், எபிரேயர் 6:1-2 படி பூரராகும்படி கடந்து போய் இதெல்லாம் விட்டுட்டு பூரணராகணும்னா இந்த காரியங்கள்லாம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. பலப்பட்ட காரியங்களாக நமக்கு நிறைய இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம செய்யணும், கர்த்தருக்காக விட்டுட்டு போகணும். பாவ மன்னிப்புக்கு பல வழிகள் உண்டு. அது அடுத்த இதில் சொல்கிறேன். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம வறுமை கடன் பற்றி பார்ப்போம். உபாகமம் 28:15 என்ன சொல்கிறதுன்னா 41 45 கடன் சாபம். நம்ம கடன் வாங்குறது நமக்கு சாபத்தை வச்சுக்கொள்கிறது தான் சொல்லப்பட்டிருக்குது உபாகமத்தில். அதே உபாகமம் 15:3-6 என்ன சொல்லப்பட்டிருக்குது அதே தான். அதே மாதிரி லேவியராகமம் 25, 35, 36, 37 வட்டி கொடாயாகன்னு சொல்லப்பட்டிருக்குது. வட்டி கொடுக்கக்கூடாது, அதுவும் சாபந்தான். கடன் வாங்கினாலும் சாபந்தான், வட்டி கொடுத்தாலும் சாபந்தான். பிரசங்கி 5:4-6 சொல்லப்பட்டிருக்குது. உபாகமம் 14:22 பார்த்திங்கன்னா தசம பாகத்தில் நம்ம என்ன செய்யணுமா, பயம் பண்ணணும். தசம பாகம் கொடுத்தே ஆகணும். ஏன்னா கர்த்தருடையது, 10ல் 1 மடங்கு கர்த்தருடையது. நமக்கு அவர் தான் திருப்பி தராது, நம்ம திருப்பி அவர் கொடுக்கணும். அப்போ தான் பல மடங்கு நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம் இல்லையா. அதே மாதிரி கனம் பண்ணணும். 2 சாமுவேல் 1:1 கனம் பண்ணணும். இப்போ யோபு 31:12 சொல்லப்பட்டிருக்குது கண்களின் இச்சை. யோசுவா 7:1 சொல்லப்பட்டிருக்குது. நீதிமொழிகள் 13:18 புத்திமதி என்ன செய்யணுமா, கேட்கணுமா. அது என்ன கேட்காம இருக்கக்கூடாதான், ஏன்னா அது ஒரு சாபம். புத்திமதி கேட்கலன்னா அதுங்களா. அடுத்தது வறுமை வரும். நீதிமொழிகள் 14:23 உதடுகளின் பேச்சினால என்ன செய்யணும், வறுமை வருமா. நீதிமொழிகள் 19:15 அதான் சொல்லுது. அதே மாதிரி 15:5 சொல்லப்பட்டிருக்குது. நீதிமொழிகள் 28:19 உயிரை குடிக்குமா, பார்த்துக்கோங்க. அது எரேமியா 15:13 சூறையாடுதல் சொல்லப்பட்டிருக்குது. சரிங்களா. அந்த காரியங்கள்லாம் ஏன் சொல்லப்பட்டிருக்குதுன்னா நமக்கு சாபம் வரக்கூடாது, கடன் வாங்கக்கூடாது, வட்டி கொடுக்கக்கூடாது. இதுக்காக தான் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. ஆண்டவர் சொல்லியிருக்கிற வசனங்கள். நான் வசனம் சொல்லிட்டேன், நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி எபிரேயர் 6:1-2 பூரராகும்படி கடந்து போவோமாக. நம்ம என்ன செய்யணும், எபிரேயர் 6:1-2 படி பூரராகும்படி கடந்து போய் இதெல்லாம் விட்டுட்டு பூரணராகணும்னா இந்த காரியங்கள்லாம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. பலப்பட்ட காரியங்களாக நமக்கு நிறைய இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம செய்யணும், கர்த்தருக்காக விட்டுட்டு போகணும். பாவ மன்னிப்புக்கு பல வழிகள் உண்டு. அது அடுத்த இதில் சொல்கிறேன். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் லார்ட்.